பெரியம்மா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு சமையலா? முள்ளங்கி சாம்பார். சாம்பாருக்கு முள்ளங்கி வதக்கணும். இதை நல்லா வதக்கணும், அந்த நீர் சத்து போக வதக்கணும். பார்த்தீங்களா மக்களே, இங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சா. இப்படி வதக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றணும். பாருங்க, தக்காளி வெங்காயம் இதில் போட்டுறணும். போட்டுட்டு இந்த முள்ளங்கியை அதில் அள்ளி போடணும். இங்க பாருங்க, முள்ளங்கி வதக்கி சுடுதண்ணியில் போட்டு அள்ளி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி தண்ணி இதில் முள்ளங்கி போடணும். ஈஸியாக சமைக்கலாம். முள்ளங்கி தனியாக வேக வச்சா சீக்கிரம் வேகாது. அதனால இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், இதில் உப்பு போட்டுக்கணும். போட்டு 2 விசில் வச்சிங்கன்னா வெந்துடும். முள்ளங்கி வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்துடும். குக்கர் மூடி போட்டு முள்ளங்கியை அதில் ஊற்றுறோம். இந்த பருப்பையும் அதில் முள்ளங்கி சாம்பார் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ பருப்பு ஊற்றுறோம். உப்பு முள்ளங்கிலே போட்டாச்சு. பாருங்க, முள்ளங்கி சாம்பார் இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அந்த வாசனை வராது, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போட்டுருங்க அதில். சொலப்பு அதில் ஒரு சொல புளி ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லாட்டி இட்லி சாம்பார் மாதிரி இருக்கும். சாம்பார் பார்த்தீங்களா அருமையாக கொதிச்சிருச்சு.